தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் தொகுதியில் போட்டியிட்டு வந்த நத்தம் சிவசங்கரன் அவர்களை இந்த முறை தொகுதி மாற்றி வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களமிறக்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யக்கூடிய கட்சியாக கடந்த 15 ஆண்டு காலமாக அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதிலேயும் நாம் தமிழர் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களும் மிக வீரியமாக களமாடினாலும் நத்தம் சிவசங்கரன் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் நடந்த குவாரி கொலைகளை மிக தைரியமாக எடுத்து நிறுத்தியிருந்தார். அதற்காக பல்வேறு விதமான கொலை மிரட்டல்கள் மற்றும் கொலை முயற்சிகளில் இருந்தும் தப்பித்து வந்தவனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான அடக்குமுறையும் தாங்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் காட்டிய வழியின்படி ஒரு அரணாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தோடு தொடர்ந்து இயங்கி வந்தார். அப்படிப்பட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தது கண்கூடாக தெரிந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் திமுகவினர் வெளியிட்ட சீமானின் ஆடியோ தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான இணைய எழுச்சி மாநாடாக இருக்கட்டும், மாவீரர் நாள் நிகழ்வாக இருக்கட்டும், அனைத்திலையுமே வந்து பங்கேற்றிருந்தார் ஒரு பார்வையாளராக. அப்படிப்பட்டவர் சமீபத்தில் நடந்த மாவீரர் நாள் மாநாட்டில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் தான் நான் தொடர்வேன், வேறு எந்த கட்சியிலும் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களையும் தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட என்னால் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் பயணிக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி நத்தம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்காக நான் போராடுவேன் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பெண் வேட்பாளருக்காக ஆதரவு ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நத்தம் சிவசங்கரனை அழைத்து பேசியதாக சொல்லப்படுது. அதில் தம்பி, நீ ஏற்கனவே களமாடிய நத்தம் தொகுதியில் இந்த முறை வேறொரு வேட்பாளர் அறிவித்த காரணத்தினால் அவரை மாற்றுவது சரியாக இருக்காது. அதன் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியை நான் உனக்கு ஒதுக்குகிறேன். அந்த தொகுதியில் நீ போட்டியிட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே 100% இருக்கும் காரணத்தினால தான் உன்னை அங்கே இறக்குகிறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான தொகுதியை நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காரு. இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் வருது. அந்த அளவுக்கு நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக வேல்யூ அடிஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே உணர்ந்திருந்தார். ஆனால் சமீப காலமாக அந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போ இங்கே மீண்டும் அவரை அரவணைத்து அவருக்கு முக்கிய தொகுதியை ஒதுக்கியிருப்பது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை நோக்கி நகர்த்துவதற்கு கண்கூடாக தெரிகிறது. அதையும் நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள் அந்த தொகுதியில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டத்திலையுமே எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியை மீண்டும் இணைந்து மிக வீரியமாக பணியாற்றுவது அப்படிங்கிறது திராவிடம் மற்றும் புதிதாக வந்துள்ள நடிகர்கள் கட்சிக்கு பீதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லாமல் தோணுகிறது. நன்றி, வணக்கம். இது போன்ற கருத்துக்களை மற்றும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த அரசியல் கற்றுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.